அண்டி பொழைக்கிறதுக்கோ இல்ல இந்த அடிமையா இருக்கிறதுக்கால நம்ம அரசியலுக்கு வரல. இந்த அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போற ஆளா இந்த ஆளு. இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியே தெரியுது உங்களுக்கு. ஐயா மாண்புமிகு முதலமைச்சர் ஐயாவா? ஐயா நான் தார்பை முருகன் பேசுறேன் ஐயா. ஐயா தார்பை முருகன் யாரும் தெரியாது. ஐயா ஐயா இப்படிலாம் சொல்லாதீங்க. 2 இட்லி எக்ஸ்ட்ரா போட்டு தலா 1 லட்சம் விஜய் பத்தி தப்பா பேசினா தலா 1 லட்சம் தரும்னு சொன்னீங்களே. ஆமா ஐயா ஆமாய்யா அதே தார்பை முருகன் தான் ஐயா. ஆமாய்யா இப்போ வந்து விஜய் பத்தி தப்பா பேசி உங்களோட பரிசு பெற வந்துள்ளேன். பஞ்சத்தில் அடிப்பட்ட பரதேசி மாதிரி பரிசு பெற வந்துள்ளேன் ஐயா. ஆமாய்யா ஐயா ஐயா ஒண்ணு இல்ல ஐயா, ஒரே ஒரு டவுட் தான் ஐயா. பிச்சரா வேணாம் ஐயா, ஒரு டவுட் தான் கேக்குறேன், வேற ஒண்ணும் இல்ல. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அத்தனை அழுத்தம் படத்தை ரிலீஸ் பண்ண விடாம அப்படி இப்படின்னு அழுத்தம் கொடுத்து, ஆனா அந்த ஆளு வந்து ஸ்டேஜ்ல வந்து என்ன தெரியுமா சொல்றான், அழுத்தமே இல்லாம நான் ஆகாசத்துல பறந்துகிட்டு இருக்கேன்னு சொல்றான். அத்தனை பேரும் நம்ம எல்லாரையும் அத்தனை பேரும் அந்த அடி அடிக்கிறாங்க, முதல் மொத்தறாங்க. இவ்வளவு அழுத்தம் கொடுக்குறோம், அழுத்தமே இல்லை நீ எப்படியா சொல்லுவாங்க? என்ன இது நான் எவ்வளவு வீடு எவ்வளவு பிச்சை எடுக்கிறேன், உன்னோட பிச்சை எடுத்து எவ்வளவு அவதூறா பேசுறதே திரும்பி பேசிட்டு இருக்கிறேன். கொஞ்சமாச்சும் என்ன மதிக்கிறான் ஐயா, என்னையாச்சும் உங்களையாச்சும் மதிக்கிறானா சொல்லுங்க. நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். நான் வண்டி போட்டு பிச்சை எடுக்கிறது தான் சொல்லிட்டு நானு. ஐயா இருங்க ஐயா, எங்க செங்கல் சைக்கோ நான் வரேன் லைன்ல இருங்க ஐயா, பேசிட்டு வந்துடுறேன் ஐயா. ஹலோ சொல்லுண்ணே பிச்சை மரம் தான் பேசுறேன் சொல்லுங்க. ஆமாண்ணே அந்த அடி அடிக்கிறாரு போட்டு மொக்குன்னு மொக்குறாரியா. ஆமாண்ணே அதாவதுண்ணே உங்களை பத்தி உங்களை கண்டாவே பயம் தானே. இப்ப நம்ம வரிச்சு நான் ஒண்ணு பேசியிருக்கேன், அதை மட்டும் உங்களுக்கு நான் வீடியோ ஒன்று அனுப்புறேன் பாருங்க, அதை கொஞ்சம் பாருங்க. நம்மளை எதிர்த்து திமுக கூட்டணி கட்சி, அதிமுக கூட்டணி கட்சி 8 கட்சி, அப்புறம் அடுத்தது இன்னொருத்தர் பேசிக்கிட்டே இருப்பாருன்னு பேச வேணாம். ஆனா வீடியோ பாத்தீங்களா எப்படி பேசா இருந்ததானே? உன் கட்சியில இருக்கிறத உடனே நான் மறுபடியும் போய் அரண்மனை படத்தையே நான் ரிவ்யூ பண்ணி இப்படியே நான் பிச்சை எடுத்து பழைய போறேன். நான் எப்ப நான் இனிமே வந்து இந்த ஆளை பேசி தர்மடி வாங்கினதெல்லாம் போதையா. ஆமாயா நான் வேற வந்து 2 லட்சம் பிப்ரவரி வந்து மாநாடு வேற நடக்க போகுது. நான் வேற 2 லட்சம் 3 லட்சம் சேர்லாம் வந்து அடிக்க அப்படியே வைக்க போறேன். நாங்க புளி தள்ளிட்டு வந்திருக்கேன். இந்த ஆளை அடிக்கிறத பார்த்தா ஒரு மினிமம் ஒரு 200 பேர் கூட வர மாட்டானுங்க போல. அதுவும் நம்மளுக்கு தெரியல, இது பிச்சை போட்டவங்க தான் வந்து அந்த 200 பேரும் உட்காந்து பாப்பானுங்க, இது பிச்சை போட்டுட்டுமே அப்படின்றதுக்காக. நான் போறேன் போயா நீ.